திரு செல்வ கணபதி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. உனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர் திரு செல்வ கணபதி அவர்களே, நீ திருச்செங்கோட்டில் அதிமுக நின்ன காலத்துல தான் நீ எம்எல்ஏ மந்திரியான பிறகு சேலத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு காரணம் அதிமுக. அந்த அடையாளம் இருக்குங்காட்டி தான் உனக்கு திமுகவில் அந்த மரியாதை கொடுக்குறாங்க. இல்லைன்னா எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அதை முதல் எண்ணிப்பாரு. இங்கே ரத்தத்தை வீரியாக சிந்தி உழைத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கொடுத்த உழைப்பு தான் உனக்கு பதவி. சாதாரண உனக்கு பதவி வந்துடல. அதுல அழகா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நமக்கெல்லாம் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். எண்ணென்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எவ்வளவு அழகா பார்த்தீங்கன்னா, செய்த நன்றியை மறந்தவர் வாழ்வில் இல்லை என்கிறார். அதாவது செய்த நன்றியை யார் மறக்கிறாங்களோ அவெல்லாம் வாழ்க்கையிலே இல்லை. அப்படிப்பட்ட திரு செல்வகணபதி அவர்கள் என்னை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இதை புரட்சி தலைவி அம்மாவில் சிறை செல்வதற்கு காரணம் இந்த செல்வ கணபதி ஒன்றுதான். இன்றைக்கு இவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது கலர் டிவி ஊழல்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க திமுக. அடுத்தது கொடைக்கானல் அந்த விதிகளுக்கு புறம்பா பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் அதற்கு அனுமதி கொடுத்ததற்காக திமுக வழக்கு பண்ணது. 2 வழக்கு திமுக ஆட்சி அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திரு செல்வ கணபதி மேல 2 வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஒன்னு கலர் டிவி வழக்கு, இன்னொன்னு ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு, பிளசன்ட் ஸ்டே ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு. இந்த வழக்கில் தான் அம்மா கைது செய்யப்பட்டாங்க. அதனாலதான் உன்னை கட்சி விட்டு நீக்கப்பட்டார் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கார். ஸ்டாலின் அவர்களே, என்ன ஒரு தலைவர் உன்னால எங்க சிறைக்கு போன உன்னை விட்டு வச்சிருப்பாங்களா? இப்போ திரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்காரு. நீங்க வந்து பதவிக்கு வர்றீங்க, வரமாட்டீங்க, அது வேற விஷயம். ஒரு கால் வச்சுட்டு வச்சுங்க. அப்படி வந்த பிறகு நீங்க ஏதாவது தவறு செஞ்சு அதில் அவரை இழுத்து விட்டா உங்களை பதவியில் வச்சிருப்பாரா? அப்படித்தான் அம்மாவும் இருந்தாங்க. நீங்க தவறு செஞ்சீங்க, நீக்கப்பட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்த ஒரு தொண்டன் கூட இந்த இயக்கத்திலே உழைக்க பிறந்தவன். ஒவ்வொரு தொண்டனும் உழைக்க பிறந்தவன். அப்படி உழைப்பால் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊர் ஊராக சென்று பொய் பரப்புரை ஆற்றினாலும் ஒன்று எடுபடாது. ஏனால் இந்த கூட்டத்தை பாருங்க, இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல காட்சி அளிக்குது.